அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிக்கன் சுக்கா. இது வந்துட்டு கரம் மசாலா எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன். அது கூடவே வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு தேங்காய் துருவி கூட சேர்க்கலாம், தப்பில்லை. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 10-15 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாம் வறுத்துட்டு மசாலாவோட சேர்த்து அரைக்கணும். சாரி, நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். நீங்கள் மல்லி மிளகாய் வறுக்கும் போதே அது கூடவே சோம்பு சேர்த்து வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது போல் நல்லா வதக்கின பிறகு நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இப்போது வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் நல்லா வதக்கிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது சிக்கனுக்குள்ளே உப்பு நல்லா சார்ந்துருக்கும். அதுக்காக நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கணும். அந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு நம்ம வேக வச்சாலே சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். மசாலாவோட சிக்கன் நல்லா வதக்கின பிறகு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி சேர்க்கறதில்ல, அதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். அதோடையும் சிக்கன் சாஃப்டாக வேகும், அதுக்காக நாம் தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டுட்டோம். நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை ராஜி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.